வெயிட் லாஸ்னாலே எல்லாருமே சொல்ற முதல் வார்த்தை வந்து கேலரி டெஃபிஷியன்ட் தான் இருக்கும். கேலரி டெஃபிஷியன்ட்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான கேலரிஸ் விட கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறது தான். நம்மள எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகணுமோ அதுக்கேத்த மாரி கேலரி டெஃபிஷியன்ட் இன்னும் கொஞ்சம் எக்சர்சைஸ் சேர்த்து பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆக முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளோட ஹைட்டு, நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாரி இவ்வளோ கேலரி சாப்பிடணும்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறதா இருந்தா, நான் வந்து ஒரு 1200 கேலரிஸ்ல எப்படி மீல் பிளான் பண்ணலான்றதை இந்த வீடியோல ஷேர் பண்றேன். மிஸ் பண்ணாமங்க பாருங்க. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது நம்ம வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா பாடியில் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆன ஃபேட் வந்து கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபேட் பர்னிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் நல்லா ஹெல்ப் ஆகும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி வந்து சின்னமீன், ஜிஞ்சரு, இன்னும் பெப்பரு வாட்டரில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்ககிட்ட லெமன் இருந்தால் ஹாஃப் லெமன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட் வரும். ஆனால் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் தான் குடிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஹாஃப் மைல்டு வார்மாக வந்ததுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் ஸ்மெல் ஓகேன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதவங்களாம் இருந்தாலும், இல்லைன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு பச்சை பயிறுன்னுவாங்க இல்லையா, நம்ம பொங்கலில் போட்டுப்போம். ஸோ அதுவும் அரிசி ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா போதும். நம்ம 2 ஹவர்ஸ் ஊற வச்சாலும் போதும். ஆனால் கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சா நல்லாயிருக்கும். அதை வந்து நம்ம இட்லி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நான் கேரட் வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். அது மேலே நான் கருவேப்பிலை பொடி வீட்டில் இருந்துச்சு, அது போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடி போட்டிருந்தால இதுக்கு வந்து நமக்கு சைடிஷ் எதுவும் வேணாம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி, இந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காரம் ஆட் பண்ணுற மாதிரி நான் தக்காளி சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களை வந்து நீங்கள் எது அவைலபிளாக இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் வந்து இந்த ஒரு தோசை வித்து இந்த சட்னி போதும். அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக் வந்து நம்ம லைட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து 1200 கேலரிஸ்ன்றதால நம்ம வந்து கேலரிஸ் எவ்வளோன்னு அவ்வளோ சேவ் பண்ணதான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் பொரியில் வந்து ஜஸ்ட் சாட் மாதிரி பண்ணியிருந்தேன், அது எடுத்துக்கலாம். அப்புறம் மதியமாக வந்து ஒயிட் ரைஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றவங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் காமிக்கிற அளவுக்கு ஒரு கட்டோரின்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பு, சின்ன கப் சைஸுக்கு மட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வீட்டில் ஏதாச்சும் குழம்பு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ் எடுத்துக்க பாருங்கள். ஈவினிங் வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் என் பையன் விட்டு வச்சுருந்தான் ஹாஃப் ஆப்பிள், அந்த ஆப்பிளும் ஒரு 10 பாதாம் காலையிலேயே நான் ஊற வச்சேன். ஏன்னா இது வந்து ஈவினிங் சாப்பிட்றதால காலையில் ஊற வச்சா போதும். ஒருவேளை மார்னிங்கே சாப்பிட்றதா இருந்தால் நைட்டு ஊற வச்சா நல்லாயிருக்கும். அந்த தோல் எல்லாம் சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, சில பேர் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சாப்பிட்லாம். அப்புறம் நைட்டு வந்து நான் பன்னீர் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நைட்டில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி சாப்பிட்ட இந்த எல்லா ஃபுட்டு வந்து எவ்வளோ கேலரியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1200லேயே நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு 100 கேலரிஸு இப்படி அப்படி இருக்கும். ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம ரெசிபி எல்லாம் இதில் போட முடியாது. அதில் நான் வந்து கொஞ்சம் தெலுங்கில் தான் இதில் சர்ச் பண்ணி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சாப்பிட்டேன், இங்கே என்ன போட்டிருக்கேன்றது. மிட் மார்னிங் ஸ்நாக்கில் என்ன சாப்பிட்ருக்கேன், அப்புறம் லன்ச் டைமில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஆக்குக்கூரை பப்புன்னு போட்டிருப்பேன், இது வந்து கீரை. ஸோ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அது வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ஒரு 1200 கேலரிஸில் நம்ம எப்படி மீல் பிளான் பண்ணலான்ற வீடியோ. இந்த மாதிரி நான் வந்து ஈஸியாக மீல் பிளான் பண்ணிக்கிறதுக்கு, கேலரி டெஃபிஷியன்ட்ல இருக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் ரொம்ப நிறைய போடுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வரைக்கும் பாய் பாய்.